பண்ணுறது பூராவே வந்து உபத்திரவம் தான் அப்படிங்கிற மாதிரி, இந்த உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, உபத்திரம் செய்யாமல் இருந்தால் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் வந்து யமுனாவோட கதாபாத்திரமாக தான் இருக்கும். எத்தனை பிரச்சனைகளை, எத்தனை குடைச்சல்களை அந்த குடும்பத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. கடைசியில் இப்போ போட்டு உடச்சி காவேரியும் விஜயும் பிரித்து விட்டு அந்த காவேரி குடும்பமும் கம்ப்ளீட் வேக்க குடும்பம் ஆகிட்டாங்க. விஜய் சொல்ல வர்றது காவேரிக்கு புரியவே இல்லை. அவளுக்கு புரியும்னு கத்துறாரு. அவங்களுக்கு கேட்கலையாமா, புரியலையாமா, அவர் அதுதான் ஆசைப்படுறாருன்ட்டு. என்ன விஷயம் அவர் சொல்ல வராருங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு கேட்கறது கூட யாரும் இல்லைங்கிற நிலைமையில் இவங்க கொடைக்கானலுக்கே கிளம்பி போக, இதில் வேறு சாவியெல்லாம் வந்து திமிராக வந்து காவேரி கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டு அங்கே கொடைக்கானலில் வச்சு வாந்தி எடுத்து கடைசியில் வந்து பார்த்தா அவங்க கர்ப்பமாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்து, விஜய் கூட நடந்தது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், ஆனால் நிஜமாவே வந்து வயிற்றில் குழந்தை இருக்குங்கிறது தெரிய வரும்பொழுது என்ன பிரச்சனைகள், அந்த விஷயத்தை விஜய்கிட்ட சொல்லாமல் என்ன பண்ணலான்னு, எப்படி எடுக்க போகிறாங்கன்னு கதை போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். அப்படியே ஷாப்பிங் பேக் ஐக்கானை கிளிக் பண்ணி வேலண்டைன்ஸ் டேக்கு உங்கள் பார்ட்னருக்கு தேவையான சூப்பரான பொருட்களை ஆஃபரில் ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.